சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். அடுத்த பாட்டுக்கு போவோம். பற்று வெகுவிதமாகி ஒன்றை விட்டு ஒன்றனை பற்றி உழல் கிருமி போல பாழ்சிந்தை பெற்ற நான் வெளியாக நின்னருள் பகர்ந்தும் அறியேன் துவிதமோ சிற்றறிவு அது அன்றியும் எவரேனும் ஒரு மொழி அதன்றியும் திடுக்கென்றுரைத்த போது சிந்தை செவியாகவே பறையறைய உதரவெம் தீனஞ்சமளவளாவ ஒற்றுணர உணர்வற்று உன்மத்த வெறியினர் போல உணருவேன் முக்தி மார்க்கம் உணர்வதெப்படி இன்ப துன்பம் சமானமாய் ஒருவதெப்படியாயினும் மற்றெனக்கு ஐயனி சொன்ன ஒரு வார்த்தையினை மலையிலக்கு என நம்பினேன் மந்திர குருவே யோக தந்திர குருவே மூலன் மரபில் வரும் மௌன குருவே. பாட்டிலே உங்களுக்கு எல்லாம் தெளிவாக தமிழ் தானே, நம்ம தமிழ் எல்லாம் புரியுறதுதான். பாட்டினுடைய சாரம் என்னன்னா, முக்தி மார்க்கம் உணர்வது எப்படி, இன்ப துன்பம் சமானமாய் உருவது எப்படி, ஆயினும் மற்ற ஐய எனக்கு நீ சொன்ன ஒரு வார்த்தையினை மலையிலக்கு என நம்பினேன். வீண் போக மாட்டேன்னு அர்த்தம். நிச்சயமாக எனக்கு இதெல்லாம் கிடைக்கும், ஆனால் எனக்கு இன்னும் அதை முழுமையாக நான் உணர்ந்ததாக எனக்கு தோன்றவில்லை. அப்படி அந்த அர்த்தத்தில் சொல்கிறார். உங்களை நம்பி இருக்கிற எனக்கு நான் வீண் போக மாட்டேன், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அப்படி சொல்லி முடிச்சிருக்கார் இந்த பாடலை. கருத்துக்களை வரிசையாக பார்ப்போம். நாங்கள் விஷயம்தான் ஒரு இதுலேயும் பிரார்த்தனை. இது உங்களை நம்பி இருக்கிற நான் நிச்சயமாக மோசம் போக மாட்டேன். நை கல்யாணத்திற்கு கஷ்டித் துர்கத்தின் தாத்த கச்சதி. இல்லை நிறைய சத்காரியம் பண்ணி எங்கேயா வீணாக போவானா? ஒரு நாளும் வீணாக போக மாட்டோம். நமக்கு சீக்கிரம் வந்தாகணும்னு அவசியம். இது நம்ம சீக்கிரம் வராதுக்கு காரணம் என்னன்னா, நீ பண்ண பாபம்னா. அதனால தான் உங்களுக்கு பிரதிபந்தம் வந்துட்டே இருக்குது. ஏதாவது ஒரு பிரதிபந்தம் இருக்குது. இந்த ஒரு ஜென்மாவிலே நம்ம முயற்சி பண்ணி ஒரே ஜென்மம் நிறைய அடைஞ்சுள்ளான்னு நினைக்கிறோம். நிறைய பேரால் முடியல. ஹோல் ஜென்மாவே ட்ரை பண்ணி இன்னும் நல்லானே படிச்சிருக்கேன் சுவாமி, இன்னும் ஒரு நிறைவின்மை இருக்குன்னா. ஆன்மீக வாழ்க்கையில் நான் குறைஞ்சது 60 வருஷம் ஆச்சு. அதுக்கு மணி விழா கூட கொண்டாடியாச்சு. எமது வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கையின் மணி விழா கொண்டாடியாச்சு. ஷஷ்டியப்த பூர்த்தி ஃபார் ஸ்பிரிச்சுவாலிட்டி அது கூட பண்ணியாச்சு. ஆனாலும் எனக்கு இன்னமும் ஒரு பக்கம் நிறைடிக்கிட்டே இருக்கு. இன்னும் இது இல்லை அப்படின்னு என்ன பண்ணுறது? அது நிரடுறது மனசுலையா ஆத்மாவிலையான்னு கேட்போம். மனசில் தான்ப்பா. ஆத்மாவுக்கு நிரடலாம் உண்டான்னா இல்லை. நீ யாருன்னா ஆத்மாதான். சொல்கிறதே புரியுது, ஆத்மாதான். ஆனாலும் இது எப்படி சரி பண்ணுறது? பிரம்மலோகத்துக்கு போ. இந்த பிரம்மலோகம் இல்லை, அந்த பிரம்மலோகத்துக்கு போ. அவர் பார்ப்பார். ஏன்னா நான் மோட்சம் அடையணும் உங்கள்கிட்ட இருந்து. என்ன பண்ணுறது? என்ன சொன்னாலும் மனசை பிடிச்சிக்கிறோம் பாருங்க, விடவே மாட்டேங்கிறோம். அது எப்போ போகும்னா, சாஸ்திரமே சொல்லியிருக்கு, விதேக முக்தியில் தான் அது அரூப நாசம்னு சொல்லியிருக்கு. ஜாகிரத அவஸ்தையில் ஸ்வரூப நாசம்தான். ஜீவன் முக்தி நிலையில் அது ஸ்வரூப நாசம், மனோநாசம். இன்னைக்கு கூட பாட்டில் இன்னைக்கு தியானத்தில் வந்திருக்கு, மனோநாசம்னு வந்திருக்கு. மனோநாசம் இருவகையாக வகுத்துரைப்பார்னு சொல்லியிருக்கு கைவல்ய நவநீதத்தில். ஸ்வரூப நாசம் என்றும் அரூப நாசம் என்றும். இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரிவோம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில்
கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்களது மொபைலில் பெற 8825488445 என்ற எண்ணிற்கு உங்களது பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும். ஹரி ஓம்.